ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை டெய்லி விலாக் சேனல். இன்றைக்கி எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு தான் பார்க்க போகிறோம். கத்திரிக்காயை ஒரே சைஸாக உள்ள மாதிரி எடுத்துக்குங்க. இதை 4ஆக கட் பண்ணி இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து தண்ணியில் போட்டுருங்க. அப்போ தான் கத்திரிக்காய் கருக்காமல் இருக்கும். இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள்: வெங்காயம், தக்காளி, ஜீரகம், மிளகு, தேங்காய், பூண்டு சேர்த்துக்கிட்டேன். இதில் ஜீரகம், மிளகு, சின்ன வெங்காயம், தக்காளி 2 எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்தாச்சு. தேங்காய், இதை எல்லாத்தையும் ஒன்றா போட்டு மிக்சியில் அரைச்சி எடுத்துங்க. இதை நான் இப்போ பச்சையாக சேர்த்துக்கிட்டேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் வதக்கி சேர்த்துக்கலாம், அதுவும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ கடாயை அடுப்பில் வச்சு ஆயில் 2 ஸ்பூன் போட்டு இந்த நம்ம அரைஞ்சி வச்ச கத்திரிக்காயை அதில் எடுத்து போட்டு ஃப்ரை பண்ணுறோம். நல்லா ஃப்ரை பண்ணிடுங்க. அதுக்கு தேவையான உப்பு போட்டுக்குங்க, மஞ்சத்தூள் போட்டுக்குங்க. மஞ்சத்தூள் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிடுங்க. தண்ணி எதுவும் சேர்க்க வேணாம், அந்த எண்ணெயிலே இது வெந்துடும். இடையில எடுத்து கிளறி மட்டும் விடுங்க. மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சிங்கன்னா வெந்துடும். இந்த அளவுக்கு வெந்ததுக்கப்புறம் எடுத்துருங்க. எடுத்துட்டு இந்த கடாயிலேயே நம்ம இன்னும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, வெந்தயம், ஜீரகம், கொஞ்சம் பெருங்காயத்தூள் இதையும் போட்டு நல்லா பொரிய விட்டுட்டு சின்ன வெங்காயம், கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து வதக்கிடுங்க. பூண்டும் நம்ம சேர்த்துக்கலாம், அதையும் சேர்த்து வதக்கிடுங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ல அந்த பேஸ்ட்டு, அதை எடுத்து நம்ம இதுக்குள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது கொஞ்சம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்குங்க. இப்போ இது வதங்கும் போதே நமக்கு தேவையான மஞ்சத்தூள், காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூள் சேர்த்துட்டு அதையும் நல்லா இதோடு சேர்த்து வதக்கிடுங்க. நம்ம ஏற்கனவே ஒரு லெமன் சைஸில் புளி எடுத்து கரைச்சி ரெடி பண்ணி வச்சுருக்கோம். தேவையான அளவு சால்ட்டு சேர்த்திங்கன்னா சீக்கிரம் வதங்கிடும். இப்போ அந்த புளி கரைசலை இதோடு சேர்த்துடலாம். உங்களுக்கு குழம்பு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நல்லா தண்ணி ஊற்றி கரைச்சிக்கோங்க. கரைச்சிட்டு இதை ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு வச்சுருங்க. மூடி போட்டால் இந்த அளவுக்கு வெந்துடும். இப்போ நம்ம வெந்த கத்திரிக்காயை இந்த குழம்புல சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் சிம்மில் வச்சு நல்லா மூடி வைங்க. மூடி வச்சிங்கன்னா எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்துடும். இப்போ இந்த அளவுக்கு வெந்துடுச்சு. இப்போ இதுக்கு தேவையான கொத்தமல்லி தழை சேர்த்துக்கிறோம். நான் இறக்க போகிறோம் இப்போ, அதனால் ஒரு 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்திங்கன்னா டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். அதோட நாங்கள் கொஞ்சம் வெல்லம் டேஸ்ட்டுக்காக சேர்ப்பேன், அது உங்கள் விருப்பம். வெல்லத்தையும் சேர்த்துட்டு மூடி வச்சிட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். சுட சுட சாதம் ரெடியாக இருக்குது. இதில் கத்திரிக்காய் எண்ணெய் குழம்பு போட்டு இதுக்கு நான் தொட்டுக்கிறதுக்கு முருங்கைக்கீரை வச்சுருக்கேன். முருங்கைக்கீரை, முட்டை, அப்பளம் ரெடியாக இருக்குங்க. டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் ரிப்ளை பண்ணுங்கள். அடுத்த டிஷ் உங்களுக்கு என்ன செய்யணுங்கிறத நீங்கள் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் அடுத்த டிஷ் செய்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.